கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென் ஆமென். தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தீற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. தூய ஆவியே, துணையாக வருவி, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மையும் மாற்றிடுவி, மனதின் பாரங்களை மாற்றிட வருவி, மனதின் காயங்களை ஆற்றிட வருவி, மனதின் கீறல்களை போக்கிட வருவி, மனதின் பாரங்களை நீக்கிட வருவி. தூய ஆவியே, துணையாக வருவி, இறைவல்லமையும் இறைஞானத்தையும் நிறைவாயனில் பொழிந்தருள்வி, வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளின் சிந்தனைக்கு கிறிஸ்தவ அழைப்பை குறித்து பார்க்க போகிறோம். கிறிஸ்தவ அழைப்பு. அதனாலதான் தூய பேதுரு அழகா சொல்வார் தன்னுடைய 2ஆம் திருமுகத்திலே 2ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம், கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதின் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லணும், அல்லேலூயா. அல்லேலூயா. நம் கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் நம்பிக்கையை பெற்றுள்ளோருக்கு, தூய பேதுரு எழுதுகிறார் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமான சீமோன் பேதுரு எழுதுவது. தன்னை எப்படி தாழ்த்தி பேசுகிறார் பாரு. இப்போ இன்னைக்கு கிறிஸ்தவ அழைப்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 3ஆம் வசனம். ஆமென். தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். ஆமென். தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். தன்னுடைய மாட்சியினாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார்.
அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். ஆமென். எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் யாருக்கு அளித்துள்ளார்? நமக்கு அளித்துள்ளார். நமக்கு அளித்துள்ளார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? 4ஆம் வசனம் வாசிக்கலாம். வேறு யாராவது ஒருவர்? தீய நாட்டத்தால் ஆமென். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆமென். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். எதுல? இறைத்தன்மையில். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்பிற்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். உயர் மதிப்பிற்குரிய மேலான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆல்ரெடி இட் இஸ் given, இட் இஸ் received. பெற்றுக்கொள்ளப்பட்டது, எல்லாம் கொடுக்கப்பட்டது, பெற்றுக்கொள்ளப்பட்டது. ஆகையால் 5-7 வசனங்களை வேறு யாராவது ஒருவர் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நட்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். ஆமென். ஆகையால் மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம் சகோதரி. ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நட்பண்பும். ஆமென். ஆமென். உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும். நம்பிக்கையோடு சொல்லுங்க சண்முக பிரியா. நம்பிக்கையோடு நற்பண்போடு அறிவோடு தன்னடக்கத்தோடு மன உறுதியோடு இறைப்பற்றோடு சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். ஆமென். அன்பு கொண்டு வாழுமாறு. ஆமென். ஆமென். ஒருவர் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை முடியும் பொழுது அவர்கள் ஆமேன் என்று சொல்லணும். நம்ம சபையில் இருக்கவங்க எல்லாரும் என்ன செய்யணும்? ஆமேன் ஆமேன் என்று சொல்லணும். நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும், நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றும், இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடும் அன்பு கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி. ஆண்டவர் கட்டாயப்படுத்தலை. என்ன சொல்றாரு? முயற்சி செய்யுங்கள். என்ன சொல்றாரு? முயற்சி செய்யுங்கள். எல்லாருக்கும் அந்த வார்த்தை, ஒருத்தருக்கு மட்டும் இல்லை. என்ன செய்யுங்கள்? முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்யுங்கள். எல்லாருக்கும். ஒருத்தருக்கு மட்டுமா? ஒருத்தருக்கு மட்டுமா? எல்லாருக்கும் தான். அதனால தான் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். முதலில் வாசித்தவர்கள் இப்பண்புகள் உங்களுள் நிறைந்து பெருகுமானால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்துள்ள நீங்கள் சோம்பேறிகளாகவும் பயனற்றவர்களாகவும் இருக்க முடியாது. சோம்பேறிகளாகவும் பயனற்றவர்களாகவும் இருக்க முடியாது. இதனால் இந்த பண்புகள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கும்போது, இத்தகைய பண்புகள் நம்மிடத்திலே இருக்கும் பொழுது, நிறைந்து பெருகும்போது
ஆண்டவர் இயேசுவை அறிந்துள்ள நீங்கள் சோம்பேறிகளாகவும் பயனற்றவர்களாகவும் இருக்க முடியாது. இருக்க முடியாது. இப்பண்புகளை கொண்டிராதோர் குருடர், கிட்ட பார்வையுடையோர், முன்பு தாங்கள் செய்த பாவங்களிலிருந்து தூயோராக்கப்பட்டதை மறந்து போனவர்கள். ஆமென். ஆமென். இப்பண்புகளை கொண்டிராதோர் குருடர், கிட்ட பார்வையுடையோர், முன்பு தாங்கள் செய்த பாவங்களிலிருந்து தூயோராக்கப்பட்டதை மறந்து போனவர்கள். ஆமென். ஆமென். அதனால தான் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆமென். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முயற்சி செய்யுங்கள். முழு முயற்சி செய்யுங்கள் அல்ல, முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள் அங்க சொன்னாரு. இங்க என்ன சொன்னாரு? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். முழு முயற்சி, அரை முயற்சி, கால் முயற்சி இல்லை, முழு முயற்சி. ஆமென். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். ஒருபோதும் தடுமாற மாட்டீங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தடுமாற மாட்டீங்க. ஏன் தடுமாற்றம் வந்து நம்மள? அவருடைய உழைப்பு, கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற அவருடைய அழைப்பு. முதலாவது உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பு, நற்பண்போடு அறிவு, அறிவோடு தன்னடக்கம், தன்னடக்கத்தோடு மன உறுதி, மன உறுதியோடு இறைப்பற்று, இறைப்பற்றோடு சகோதரநேயம், சகோதரநேயத்தோடு அன்பு கொண்டு விளங்குமாறு. அது அப்படியே ஆவியானவர் நமக்கு எப்படி சொல்கிறாருன்னா, அப்படியே ரிவர்ஸாக வாசிச்சு பாருங்க. எப்படி வாசிக்கலாம்? சகோதர நேயத்தோடு முதலாவது அன்பு கொள்ள வேண்டும். ஒருவரை குழுவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி இருக்கணும்? சகோதர நேயத்தோடு அன்பு கொண்டு வாழ வேண்டும். முதலாவது சகோதர நேயம் நமக்குள்ள வந்துடணும். அதுக்கடுத்தது சகோதர நேயம் நம்மகிட்ட வந்துருச்சுன்னா இறைப்பற்று வந்துடும். அல்லேலூயா, இறைப்பற்று வந்துடும். அப்போ இறைப்பற்று வந்துருச்சுன்னா மன உறுதி வந்துடும். மன உறுதி வந்துருச்சுன்னா தன்னடக்கம் வந்துடும். தன்னடக்கம் வந்துருச்சுன்னா அறிவு வந்துடும். அறிவு வந்துச்சுன்னா நற்பண்பு வந்துடும். நற்பண்பு வந்துருச்சுன்னா நம்பிக்கை வந்துடும். இயேசுவுக்கு நன்றி. இதுதான் இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்வது. இப்பண்புகள், ஆனால் இப்பண்புகளை நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 10ஆம் வசனம், ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். அப்பொழுது நம் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் என்ற நிலைக்கு ஆட்சியில் பங்கேற்கும் உரிமை உங்களுக்கு நிறைவாக அருளப்படும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் என்றும் நிலைக்கும் ஆட்சியில், என்றும் பெர்மனன்ட், forever, என்றும் நிலைக்கும் ஆட்சியில் பங்கேற்கும் உரிமை உங்களுக்கு நிறைவாக அருளப்படும். அதனால தான் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இவற்றை அறிந்திருக்கிறீர்கள், ஏற்றுக்கொண்ட உண்மையில் உறுதியாகவும் இருக்கின்றீர்கள். இருப்பினும் அவற்றை மீண்டும் மீண்டும் நினைவுறுத்திக் கொண்டே இருப்பேன். இருப்பினும் அவற்றை மீண்டும் மீண்டும் ஆவியானவர் நினைவுறுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் 13ஆம் வசனத்தில் இன்னும் அழகா சொல்றாரு பாருங்க, என் உடலாக இந்த கூடாரத்தில் தங்கி இருக்கும் வரை இவ்வாறு உங்களுக்கு நினைவுறுத்தி விழிப்பூட்டுவது முறையென கருதுகிறேன்.
ஆமென். ஆமென். ஏனெனில் எனது இக்கூடாரம் பிரிக்கப்படும் நேரம் விரைவில் வரும் என்பது எனக்கு என்பது எனக்கு தெரியும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதை எனக்கு எனக்கு தெரிவித்துள்ளார். நான் இறந்து போன பிறகும் நீங்கள் இவற்றை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். இதற்காக நான் முழு முயற்சி செய்ய போகிறேன். ஆமென். அல்லேலூயா. 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 எனது இக்கூடாரம் பிரிக்கப்படும் நேரம் விரைவில் வரும் என்பது எனக்கு தெரியும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதை எனக்கு தெரிவித்துள்ளார். நான் இறந்து போன பிறகும் நீங்கள் இவற்றை எப்போது நினைவில் கொள்ள வேண்டும். இதற்காக நான் முழு முயற்சி செய்ய போகிறேன். ஆமென். இதுதான் இன்னைக்கு வெளிப்பாடு. ஒருங்கிணைத்து உங்களுக்கெல்லாம் அந்த பொறுப்புகளை ஆண்டவர் கொடுக்கும்படி சொன்னார். புரிந்து கொள்ள வேண்டும். இறை வெளிப்பாடு இருக்கிற இடத்துல அங்கே வெற்றி நிச்சயம். இறை வெளிப்பாடு கொடுத்து உங்களை எல்லாம் ஊக்குவிக்கக்கூடிய அந்த ஊக்குவிக்கும் பண்புடைய பிள்ளைகளாக உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். அழைத்த அழைப்பில் நிலைத்திருங்கள். கிறிஸ்துவோடு இணைந்து இயேசு கிறிஸ்துவை அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் எப்பொழுதும் உண்டாகும். எனவே இந்த பண்புகள் உங்களுக்குள் நிறைந்து பெருகுமானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்துள்ள நீங்கள் சோம்பேறிகளாகவும் பயனற்றவர்களாகவும் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட பண்புகளை கொண்டிராதோர் வேதம் சொல்லுகிறது, குருடராய் கிட்ட பார்வையுடையோர் முன்பு தாங்கள் செய்த பாவங்களிலிருந்து துயராக்கப்பட்டதை மறந்து போனார்கள். எனவே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். அப்பொழுது ஆண்டவரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் என்றும் நிலைக்கும் ஆட்சியில் பங்கேற்கும் உரிமை உங்களுக்கு நிறைவாக அருளப்படும். ஆமென். எனவே இவற்றை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஏற்றுக்கொண்ட உண்மையில் உறுதியாகவும் இருக்கிறீர்கள். இருப்பினும் அவற்றை மீண்டும் மீண்டும் நினைவுறுத்தி கொண்டே இருப்பேன். ஆமென். என் உடலாக இந்த கூடாரத்தில் தங்கி இருக்கவர் இவ்வாறு உங்களுக்கு நினைவுறுத்தி விழிப்பூட்டுவது முறை என கருதுகிறேன். ஆமென். ஆமென். ஏனெனில் எனது இக்கூடாரம் பிரிக்கப்படும் நேரம் விரைவில் வரும் என்பது எனக்கு தெரியும். ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதை எனக்கு தெரிவித்துள்ளார். நான் இறந்து போன பிறகும் நீங்கள் இவற்றை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். இதற்காக நான் முழு முயற்சி செய்ய போகிறேன் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். ஆம் அன்பிற்குரிய தேவசனமே, இந்த நாளின் வெளிப்பாடு கிறிஸ்துவ அழைப்பை குறித்து நம்பிக்கை கொண்ட மக்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள். திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரே உடைமைகளெல்லாம் ஒன்றா வச்சிருந்தாங்க. நீங்கள் ஒன்றுபட்டு இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழு என்றென்றும் என்றென்றும் தொடர்ந்து இந்த ஊழியத்தை நீங்கள் செய்வீர்கள் என ஆவியானவர் உங்களை தெரிந்தெடுத்து கிறிஸ்துவ அழைப்பில் அழிந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாள் அவருடைய ஊழியத்தை செய்ய முன்வர வேண்டும் என்பதை தான் ஆவியானவர் இன்று நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இளவல இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இயேசுவின் நாமத்தில் நிறைவாய் 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 ஆசீர்வதிக்கப் போவதற்கு நன்றி. ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன் ஆமீன். ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம்
உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக.